ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து 4 வருஷம் கழிச்சு இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் காண்டி வந்திருக்கான். அது எப்படியோ லாஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு, ஹீரோயின் தான் வந்து ப்ராஜெக்டை லீக் பண்ணாங்க, அவங்க தான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹீரோயினால தான் லாஸ்ட்டில் இந்த ப்ராஜெக்டே சக்ஸஸ் ஆகிட்டு, அதனால் எல்லாருமே பாராட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோவும் ஜீச்சானு தான் ஃபஸ்ட்டு கிளம்பி வெக்கேஷனுக்கு வர மாரி காமிக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் ஜிங்வென்லாம் வந்து வெக்கேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ உள்ளேருந்து யாருன்னு பார்த்தா குணாவும் ஹீரோயினோட பிரதரும் தான். நீங்கள் ரெண்டு ரிங்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஜிங்வெனும் ஆச்சரியமாக கேட்டோன்னா, ஆமாம் உங்களை பார்க்க தான் வந்தோம், உங்களுக்காண்டி நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்பந்தான் ஹீரோவும் ஜீச்சானு வந்து இறங்குறாங்க. 2 பேரும் வந்து குணா கூட மீட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து வித்தியாசமாக குணாவை பார்க்க, ஏன்னா குணா தான் வந்து ஹீரோயினோட லவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால ஹீரோயின் வித்தியாசமாக ஹீரோவையும் குணாவையும் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் உள்ள ஸ்விம்மிங் பூலில் வந்து குணாவும் ஹீரோயினோட தம்பியும் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஜிங்வனும் கத்திட்டு இருக்காளுங்க. அந்த சத்தம் பின்னாடி உள்ள ஹீரோ வரைக்கும் கேட்கு. ஹீரோ வந்து ரொம்பவே சோகமாக ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். குணாவும் ஹீரோயினை விளையாடுறத ஹீரோவால் பார்க்கவே முடியல. ஹீரோ தனியாக எஞ்சி சோகமாக போவேல ஜென்னட் கரெக்டாக வந்துடுறா. எனக்கு நீ வந்து பில்லட் சொல்லி தரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. அதை ஜிங்வென் வந்து பார்த்துடுறா. ஹீரோ அழகாக ஜென்னட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஜென்னட்டும் சூப்பராக விளையாடுறா. ஜிங்வென்டி ஹீரோயின்டி குணா கேட்க அடுத்து என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிங்வென் தான் பார்த்துருப்பாள, வேண்டி நம்ம வந்து பில்லட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிடுறானுங்க. உள்ளே போய் பார்க்கும்போது ஹீரோவும் ஜென்னட்டும் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஜென்னட் வேணுங்கன்னே ஹீரோ கையை பிடிக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கோவமாக வருது. ஆனால் ஹீரோ ஜென்னட் கையை எடுத்து விட்டுறான். அதனால் ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகும்போது குணா தான் பிடிச்சி நிறுத்துறான். நீ விளையாடணும்னு ஆசைப்பட்டால, வா விளையாடு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜிங்கன் வேணுங்கன்னே சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் ஏன் விளையாடக்கூடாது, நாங்கள்லாம் அதை பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்ன உடனே ஜென்னட்டும் சரின்னு சொல்லிடுறா. ஜென்னட் வந்து குணாவை பற்றி இது யார் அப்படின்னு கேளு குணாவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். உடனே ஜிங்வென் தான் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் விளையாடுறானுங்க. ஹீரோயின் வந்து ஜிங்வென்ட்ட கேட்க, எதனால் நீ இப்படி ஒரு கேமை வந்து ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீ பாரு ஆட்டோமேட்டிக்காக ஹீரோக்கு ஜெலஸ்லாம் ஃபார்ம் ஆகும், அவனே உன்ட்ட வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கும்போது குணா ஜெயிக்கும்போது வேணுக்குன்னே ஜிங்வென் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி போய் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. வேணுக்குன்னே ஹீரோ வந்து தோக்குறான். குணாவை ஜெயிக்க விட்டு பார்க்கான். ஜென்னட்டுக்கே இது புதுசாக இருக்குது. லாஸ்ட்டில் குணாவும் ஜெயிச்சிடறான். உடனே ஹீரோ வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். ஹீரோ பின்னாடியே ஜென்னட்டும் போயிடுறா. குணா ஜெயிச்சதை பார்த்த உடனே ஹீரோயினோட தம்பி எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டு கற்றுக்குறான். ஹீரோயின் ஜிங்வென் தான் பேசும்போது ஜிங்வென் சொல்கிறா, பத்தியா ஹீரோ தோத்துட்டான் அப்படிம்போது ஹீரோயின் சொல்கிறா, ஹீரோ வந்து பில்லட் கேமில் வந்து மாஸ்டர், அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவான், அவன் வேணுக்குனே அவன் தோக்கணும்னு சொல்லி நடிச்சிருக்கான் அப்படிம்போது என்னது அவன் நடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி ஜிங்வென் கேட்கா. ஆமாம் எதனால அவன் இப்படி செஞ்சான், கேமில் தோற்று போகிறது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம், வேணுக்குனேவா செஞ்சுருக்கான் இவன், சரி விடு நம்ம வேலையை பார்ப்போம், அவனை கடுப்பேற்றி அவனையே வந்து உன்கிட்ட பேசணும், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஜீச்சன் தான் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவை நம்ம 2 பேரும் கீழே போய் சாட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். என்னடா இவன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டரே பண்ணியிருக்கான். அதை அவன் பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ ஏன் இப்படி செய்கிற, நீ என் கூட கீழே வந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு கூப்பிடும்போது நான் எனக்கு மட்டும் தான் ஆர்டர் பண்ணிக்க, நீ தேவையான கீழே போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நினைக்கே வித்தியாசமாக இருக்கு, நீனே டிப்ரெஷன்லையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான். நானும் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லி மழுப்புறான். இல்லை நீ டிப்ரெஷனில் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் இல்லைன்னு சொல்லி மாறி பேசிகிட்டு இருக்கானுங்க. நீ இவ்வளோ அதிகமாக சாப்பிடவே மாட்டேன், நீ வந்து டிப்ரெஷனாக இருக்கும்போது மட்டும்தான் நிறைய சாப்பிடுவ, எனக்கு தெரியாதா என்ன கஷ்டனாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லு, இது வந்து ஹீரோயின் சம்மந்தப்பட்ட கஷ்டனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோ சும்மா வித்தியாசமாக முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் தானே, நான் உனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லட்டா, பொண்ணுங்க வந்து செல்ஃபோன் மாதிரி அவங்களுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டோம் வச்சுக்கோயேன், அவ்வளோதான் புரிஞ்சுட்டா அப்படின்போது ஹீரோ பேச அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி எனக்கும் கொஞ்சோண்டு கொடு அப்படின்னு சொல்லி எடுக்க வரும்போது எனக்கு நல்லா பசி, நீ போய் கீழே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சமாவது தாயே அப்படின்னு சொல்லி எடுக்கான். சரி நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி வேணுக்குனே ஸ்பூனை கொண்டு போயிட்டு ஹீரோவே சாப்பிட்றான். ஹீரோ பாட்டில் நடந்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினு கரெக்டாக ஜாயின் ஆயிரா. 2 பேரும் சேர்ந்து லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பேசாம தான் 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஹீரோயின் திடீர்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோவே வித்தியாசமா முழிக்கான். அதுக்கப்புறம் நிதானத்துக்கு வந்துட்டு சொல்றான், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்றான். லிஃப்ட் ஓப்பன் ஆயுது. அதுக்கு ஹீரோயின் சொல்றான், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போறா. இந்த சைடு ஹீரோயின் சொல்றதை கேட்டு ஜிங்வென் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. பரவாயில்லையே ஒரு வழியாக செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒன்னாலதான், நீ சொல்கிறத கேட்டு தான் செய்கிறேன், எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ கிஸ் பண்ணவன அவன் என்ன சொன்னான் அப்படிம்போது அவன் நீ செஞ்சது தப்புன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறா.
கிஸ் பண்ணும்போது சும்மா தானே இருந்தான், அதுக்கப்புறம் ஏன் அவன் சொல்கிறான் தேவையில்லாம? கண்டிப்பாக இதே மாரி தான் அவனை நம்ம கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு குணா தான் ஃபோன் பண்ணி வந்து லஞ்ச் சாப்பிட வரையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. குணாவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குணா நிறைய ஆர்டர் பண்ணுறான். ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறான். குணா எதுனால, நான் தானேப்பா காசு கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை, காசு கொடுக்குறது நீயா இருந்தாலும் எதையும் வேஸ்ட் ஆகக்கூடாது, உன்னோட காசை நான் வந்து வேஸ்ட் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்கா, உனக்கு அம்மா இருக்கிறதா கேள்விப்பட்டனே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நைஸாக கேட்கா. குணா சொல்கிறான், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு 2 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா வெளிநாடு போனாங்க, திரும்பி வரவே இல்லை. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்காண்டி 10 வருஷம் வெயிட் பண்ணாரு. ஆனால் ஒரு நாள் ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு, என்னடா அப்படின்னு பார்த்தா அதுவும் டிவோர்ஸ் பேப்பர் மட்டும்தான். அதனால் எங்கள் அப்பா ரொம்பவே கவலைப்பட்டு வருத்தப்பட்டு லாஸ்ட்டில் சூசைடே அட்டன் பண்ணிட்டாரு. எங்களால் அவரோட பாடியை கூட கண்டுபிடிக்க முடியல, தண்ணியில் குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சாரிப்பா, எனக்கு இதை பற்றி தெரியாது, தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, என்னைக்குனாலும் சொல்லி தானே ஆகணும், எங்கள் அப்பா ரொம்பவே நல்ல மனுஷன், என்னைய வந்து எங்கள் அம்மாவோட இடத்துலையும் இருந்து பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா ஃபாரின் போவேல கடனும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தாங்க, அதை ஃபுல்லாகவே எங்கள் அப்பா தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக உங்கள் அப்பா நல்ல நிலைமையில தான் இருப்பார், நீ நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்கிறா. நான் வேறும் சின்ன கம்பெனி தான் வச்சுருக்கேன், என்னைய பார்த்து என்னப்பா சந்தோஷப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, நீ என்ன சின்ன கம்பெனியாக வச்சுருக்க, நீ ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்க, நீ ஒரு இதில் மேனேஜராக இருக்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க, நீ பெரிய புத்திசாலியானவன் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் என்னைய ஒரு பொண்ணு ரொம்பவே பாராட்டுறாப்பா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், நான் உண்மையே தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றானுங்க. இந்த சைடு ஸ்விம்மிங் பூலில் வந்து ஜிங்வன் தான் அழகாக ஸ்விம்மிங் பண்ணி போகும்போது யாரையோ தொடுறா. யாருன்னு பார்த்தா அது வேற யாரு, நம்ம ஜீச்சான் தான். இவ்வளோ இடை இருக்கையில் என்னைய வந்து ஏமா தொடுற அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் வரேன்னு தெரிஞ்சா நீ தள்ளி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறா. சரி, உனக்கு ஸ்விம்மிங்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜிங்வனை பார்த்து ஜீஜான் கேட்கான். நான்லாம் சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ சரி, நம்ம 2 பேரும் காம்படிஷன் வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். நம்ம 2 ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் வைக்க வேண்டாம், யார் நிறைய நேரம் தண்ணிக்குள்ளே மூச்சு அடக்கி வைக்கான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஜிங்வன் சொன்ன உடனே, சரி நான் வரேன், சரி என்ன பெட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜிங்வன் சொல்கிறா, நீ வந்து என்னோட சேலரி 5 மடங்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி கண்டிப்பாக உயர்த்திடுவோம், ஆனால் வந்து நான் வின் பண்ணிட்டேன் வச்சுக்கோ, எனக்கு தேவை ஒரே ஒரு கிஸ் தான், ஓகேவா அப்படிங்கும்போது ஜிங்வனு சரின்னு சொல்லிடுறா. 2 பேரும் ரொம்ப நேரமாக மூச்சு பிடிக்காங்க. ஜிங்வனால தான் முடியலை, அவளும் முடியாமல் எந்திரிச்சிடுறா. ஜீச்சன்னா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது ஜிங்வன் கேட்க, என்னாச்சு, நீ எங்கே கிஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இந்த சைடு குணாவும் ஹீரோயினும் பேசிட்டு வராங்க. குணா வந்து ஒயின்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது குணாக்கு யாரோ கால் பண்ணிடுறாங்க. அதனால நீ போய் எடுத்துட்டு வரியான்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வர்றா. அப்போ ஹீரோவும் ரெனியும் வந்து பில்லியர்ட்ஸா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கும்போது ரெனி சொல்ல, நீ சூப்பரா விளையாண்டுட்டு இருக்க, ஆனா ஜென்னர் சொன்னா நீ வந்து குணா கூட விளையாடையில தோத்துட்ட அப்படின்னு சொல்லி, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கான். அதெல்லாம் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. இதனால உனக்கு வந்து உடம்பு சரி இல்லாதான நீ வந்து விளையாடலையா, எப்போதுமே நீ தானே வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஒண்ணுமே சொல்லல. ஹீரோயினும் கிளம்பி போயிடுறா. ஜீச்சன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வரான். கரெக்டா ஜிங்வனையும் பார்த்துடுறான். ஜிங்வன் வந்து ஜீச்சனை பார்க்கவே மாட்டேங்கிறேன், ஏன் போய் நீ பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். ஜிங்வன் சும்மா தான் இருக்கான், ஆனால் விடுற மாதிரி தெரியல. ஜீச்சன் வந்து, எப்படிப்பா ஒரு பாஸும் எம்ப்ளாயும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும், நீ ஏன் சொல்ல, நான் வந்து என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது நீ வந்து வழி சொல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜிங்வன் சொல்கிறா, அதுக்கு ஒரே வழிதான், நீ வந்து இந்த பில்டிங்கை விட்டே வெளில போயிரு அப்படின்னு சொல்கிறா. சரி, என்ன காமெடி பண்ணுற நீ வந்து என்னை கோவப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து உன்னைய சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் பத்தியா, என்னது அப்படின்னு சொல்லி ஜிங்வன் கேட்கும்போது, நான் உன்னைய புகழணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்து ஏஞ்சல், ஆனால் வந்து டேவில்ஸ் மாஸ்கை போட்டு என் முன்னாடி நிற்க பத்தியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட ஜிங்வனுக்கே சிரிப்பு வந்துடுது, போயிடுறா. ஜிங்வன் வந்து வேணுக்குனே ஜீச்சனை பார்த்துட்டு கடைக்கடைன்னு லிஃப்ட் பட்டு நான் அமைக்கி போறா. அதை பார்த்துட்டு ஜீச்சன் வலிஞ்சிட்டு நிற்கா. என்னாச்சு, நான் என்ன அவளை லவ் பண்ணுறேன்னா என்ன, எனக்கே சிரிப்பாக வருதே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறான். குணாவும் ஜிங்வனும் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லி ஜிங்வன் சொல்லும்போது, நான் தான் அவளை பாட்டில்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன், நான் ரெனி ஜீச்சன்லாம் விளையாட போகிறோம் கார்ஸ், அது அப்போ வந்து நாங்கள் குடிச்சிட்டே வந்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சோம், அவளை பார்க்க தான் அவள் தம்பியும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரின்னு சொல்லி ஜிங்வன் கேட்டுட்டு இருக்கும்போது குணாவே ஆரம்பிக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே, வித்தியாசமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கான். உண்மையிலே ஹீரோவும் ஹீரோயின் தான் முன்னாடி லவ் பண்ணாங்களோ, அவங்களுக்கு இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சா அதனால அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோ வந்து ஹீரோயினை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான், ஆனால் இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே தான் சுற்றுறா,
ஏன் அவன் அப்படி செய்றா அப்படின்னு சொல்லி இவனும் கேட்கான். ஹீரோ ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஹீரோயினை விட்டுட்டு போயிட்டான். அதுல இருந்து ஹீரோயின் வந்து மீண்டு வர ரொம்பவே கஷ்டப்பட்டா. 4 வருஷம் கழிச்சு திரும்பி இப்பதான் மீண்டு வந்தா. அதுக்குள்ளேயும் திரும்பியும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே நல்லவன் தானே, அவன் ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்கான். இப்பந்தான் அவனை மறந்துட்டு வந்தான். ஆனா வந்து திரும்பி அவன் வந்ததுனால அவளால் திரும்பியும் மீண்டு வந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பியும் ஹீரோ தான் வேணும்னு சொல்றா. அவனும் ஹீரோயின் தான் வேணும்னு சொல்றானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தியோ ஹீரோயின் மேல வச்சிருக்க லவ் பத்தியோ எதுவுமே வெளிப்படையா காட்டவே மாட்டேங்க. ஏன் ஹீரோயின் இப்படி செய்யறா அப்படின்னு சொல்லி குணா வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை ஒழுங்கா நடத்துறானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னப்பா தெரியும், நான் வந்து ஹீரோயினை முன்னாடி வந்து ஹீரோவோட ரிலேஷன்ஷிப்பை முடிக்க தான் சொன்னேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. ஆனால் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுற மாரி தான் இருக்கு, ஆனால் வெளியிலேயே காட்ட மாட்டேங்க. அதனால வந்து நான் அவங்க 2 பேரும் சேரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. வந்து தப்பு செய்யற, அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணா திரும்பியும் அவங்க 2 பேரும் கஷ்டம் தான் படணும். வந்து தேவையில்லாம ஹெல்ப் பண்ற. ஹீரோ வந்து ஹீரோயினை ஒழுங்காவே பாத்துக்கிற மாட்டேங்க, அவனுக்காண்டி போய் நீ ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறான். நீ வேற ஹீரோக்காண்டி எவ்வளோ இமெயில்ஸ் அனுப்புனா தெரியுமா? 4 வருஷமா அனுப்புனா. அதே மாதிரி நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஹீரோ எல்லா இமெயிலையும் பார்த்திருக்கான், ஆனா ஒரு ரிப்ளை கூட அனுப்பல. என்ன மனுஷன் இவன், எனக்கு அவனை அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசுனது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினோட தம்பி கேட்டுட்டு போறான். ஜிங்வன் நல்லவளை பாத்துறா, குணாவும் பாத்துடுறாங்க. ஹீரோயினோட தம்பி கோச்சிட்டு ஓடுறான். இந்த சைடு ஹீரோயின் குணாக்காண்டி ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பால, அதை ஹீரோ பார்த்துட்டு என்னாச்சு, நீ வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியே குடிக்க மாட்டேன்ட்டு இப்போ ஏன் நீ வந்து வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது இது எனக்காண்டி இல்லை, குணாக்காண்டி தான் நான் வாங்கிட்டு வரேன். என்னோட ப்ராமிஸை நான் எப்போதுமே காப்பாற்றுவேன். நீ உண்மையை தான் சொல்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அதை வாங்கிட்டு கேட்கான். நான் எப்போதும் உண்மையை தான் சொல்லுவேன், நீ தான் உண்மையை சொல்ல பயப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வந்து வேனுக்குனே தானே பில்லட் கேமில் வந்து தோத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், நான் வந்து உனக்கும் அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் தோத்தேன். ஓ, நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டியா, எங்களை பார்த்து உனக்கு பரிதாபமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கா. இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறத நிறுத்தினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ, உனக்கு வந்து லவ் வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி, விருப்பப்படையில் ஜாயின் பண்ணிக்கலாம், விருப்பப்படாத போது விலகிக்கலாம் அப்படித்தானே? இல்லை, என்னோட பார்வையில் காதல் வந்து ஒரு சுவர் மாதிரி, நான் வந்து அந்த சுவரை பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் அது எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து கிளம்புறான. ஹீரோயின் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒயினை பிடுங்கும்போது ஹீரோ சொல்ல நான் தரமாட்டேன், நீ திரும்பியும் குடிப்ப அப்படின்னு சொல்லி பிடுங்குறாங்க. 2 பேரும் பிடுங்கிட்டு இருக்கேல ஹீரோயினோட தம்பி வந்து தப்பா நினைச்சிட்டு ஹீரோவை போட்டு அடிக்கான். ஹீரோயின் தடுக்கிறான், அடிக்காதன்னு சொல்லி ஹீரோயின் தடுக்கிறா. வந்து நீ எப்படி எங்க அக்காவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கு முடியாம படுத்துடுறான். அப்ப வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினோட தம்பியை போட்டு அடின்னு அடிக்கான். அப்பவும் ஹீரோயின் தடுக்கா. அவன் சொல்றான், ஏன் பாஸ்மலியா நீ கை வைக்க அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கான். அப்போ குணா வந்துடுறான். அவன் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அடிக்க, நீ எப்படி அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயினோட தம்பி ஹீரோவை வந்து எந்திரி நான் அவனை அடிக்கணும்னு சொல்லி தூக்கி விட்டு அடிக்க போறான். கரெக்டாக ஜீச்சன் வந்து என்னோட தம்பியை நீ அடிக்கன்னு சொல்லி போட்டு அடிக்கான். பயங்கரமா எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துனவனு எல்லாரும் நிறுத்திடுறாங்க. அப்போ ஜென்னட்டு ஓடி போய் ஹீரோவை தூக்குறா. எல்லாரும் நிறுத்திடுறாங்க. ஹீரோயின் அவ தம்பியை பிடிச்சி பலாருன்னு அடிச்சிடுறா. நீ ஏன் வந்து அவனுக்காண்டி என்னைய அடிச்ச, நீ ஏன் அவனை காப்பாற்றணும்னு நினைக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு தெரியாதா, நம்ம அப்பாவோட ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கொடுத்ததே அவன்தான், உன்னால முடிஞ்சா அவனுக்கு நீ திருப்பி கொடு அப்படின்ன உடனே கண்டிப்பா நான் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓடிடுறான். அவனை சமாதானப்படுத்த குணாவும் ஓடிடுறான். ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரும்போது ஜென்னட் பிடிச்சி தடுத்துடுறா. நீ ஹீரோவை விட்டு விலகி இருந்தாதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூப்பிடும்போது ஹீரோ வரமாட்டேன்னு சொல்றான். இருந்தாலும் வலுக்கிட்டாம ஜென்னட்டும் ஜீச்சானும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி பின்னாடி போகும்போது ஜீச்சானு கோவம் வந்துருது. இனிமேல் நீ அவனை பார்த்த வச்சுக்கோ, உன்னை இந்த வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன், தயவு செய்து வராத அப்படின்ட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே பாவமா நின்றுட்டு இருக்கா. அதுக்கடுத்து 2 வாரம் கழிச்சுன்னு சொல்லி காமிக்காங்க. ஹீரோயின் ஏதோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. பின்னாடி வந்து அவ தம்பி வந்தா. இல்லை கொஞ்சம் ஒர்க் விஷயமா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அழுப்புறா. அதுக்கப்புறம் ஹீரோவை தான் காமிக்காங்க. ஹீரோவும் அந்த லாயர் இருக்கார்ல, ஹீரோயின்காண்டி ஒரு லாயரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருப்பார்ல, அந்த லாயர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த வீடை நான் எழுதி வச்சனே, அவன் வந்து வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே வாங்கல, அவங்க சைனும் போடல, அப்பனா இது உங்களோட தான், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வர்ற வரைக்கும் நான் வேணா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். வந்து 20,000 யான் வாங்கினாங்கல்ல, அதுக்கு வந்து வட்டியும் முதலுமா அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. இந்த சைடு ஒரு காசிப் குரூப் இருக்குல்ல, ரிசப்ஷனிஸ்ட் குரூப், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, ஹீரோ தான் வந்து இந்த கம்பெனியோட பொறுப்பை திரும்பி ஏத்துக்கிற போறான், அவன் திரும்பி இங்க தான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டான், ஹீரோவை பாருங்கடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே அழகா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க.
ஏ பிங்கி, நீ தான் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் கவுப்பிய, நீ ஹீரோவை கவுக்க வேண்டியதானே, உனக்கு தான் முடியுமே அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சாரிப்பா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ரிங்க காமிச்சோன்னா, என்னது இது உண்மையிலே டைமண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய்ப்பழக்காளுங்க. ஹீரோயின் மட்டும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ரூமுக்கு வரையில தாத்தா உள்ள உட்காந்துருக்காரு. தாத்தாவை பார்த்து நீங்கள் எப்படி நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தெரியுமா நம்மளோட ப்ராஜெக்டை யாரோ லீக் பண்ணாங்களே, அது யாருன்னு சொல்லி விசாரித்தோம், கண்டுபிடிச்சிட்டோம், அது வேறு யாரும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹீரோ தான் திரும்பி ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேனுக்குனே அந்த ப்ராஜெக்டை லீக் பண்ணி இங்கே திரும்பியும் வந்திருக்கான் ஷாங்காய்க்கு. நீ எதனாலப்பா நீ லீக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு வந்து அந்த டிராயிங் பிடிக்கல, அதனால நான் வந்து லீக் பண்ணேன், நான் அதை விட பெட்டராக பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சமாளிக்கான். ஆனால் தாத்தா ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த ரூமு இந்த கம்பெனி எதுவுமே உன்னோடது கிடையாது, நீ வந்து சுவிட்சர்லாந்துக்கு இன்றைக்கே கிளம்பி வா, நாளைக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நீ தான் வந்து சொல்ல போகிற அப்படின்ன உடனே, நீங்கள் தானே சேர்மன், உங்கள்கிட்டயே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் சேர்மனாக இருந்தாலும் எல்லா மெம்பர்ஸையும் நீ சொல்லி தான் ஆகணும், நீ ரொம்பவே மோசமாக நடந்துக்கிற. தாத்தா நான் தான் பிட்டில் ஜெயிச்சிருனே அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஏன் வந்து தவறு செஞ்ச, அதுக்கான தண்டனை நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது ஜீச்சான் செஞ்சிருந்தாருன்னா அவன் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆளுன்னு ஒத்துக்குருவேன், நீ எதனால செஞ்ச, எனக்கு ரீசன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஹீரோ ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.